மக்களே, வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். டிஜே அண்ணாமலையோட என் நண்பன். ஒரு மாதிரி படன்னு இருக்குது, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது. சொன்ன மாதிரி புவன் இஸ் மை காலேஜ் ஜூனியர். வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப்டர் இயர்ஸ். மக்களே, இதுதான் பிஹைண்ட் வுட்ஸ் ஆஃபீஸ், இன்ஃபார்மிங் 100 million people. Nice meeting you after so long. Thank you so much. So I liked all your ideas. Let's see how we can collaborate, incorporate and work. மக்களே, எதிர்பார்த்து காத்திருந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம ஊருக்கு ஜூட்டு விட போகிறோம். மக்களே, வெல்கமிங் யூ ஆல் டு a brand new video of DOP on wheels. This is சென்னையில் ஒரு நாள் வித் ஒத்த சக்கர வண்டி. புதுசாக ட்ரை பண்ணுறதுனால எல்லாம் கலாய்க்காதீங்க. I'm going to be doing something which is very exciting. இப்போ நம்ம அசோக் பில்லரில் இருக்கோம். இப்போ தான் வந்து அசோக் பில்லரில் இறங்கியிருக்கேன். நேராக இங்கேருந்து CIT நகர் போகிறோம், எங்கள் அக்கா வீட்டுக்கு. அங்கே போயிட்டு I'm going to get refreshed and சென்னை சுத்த போகிறோம். மக்களே, வயசாகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வர இந்த ஞாபக மறதிக்கு அளவே இல்லாமல் போகுது. ஸோ எனிஹவ், சென்னையில் நம்ம ஒரே ஒரு நாள் தான் இருக்க போகிறோம். வண்டியில் ஒரு 92% சார்ஜ் இருக்குது. ஒரு குட்டி சம்பவம் என்னன்னா வந்து சார்ஜரை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். டடா! அதனால தான் பாருங்கள், பேக்கில் சுத்தமாக வெயிட்டே இல்லை, ஈஸியாக கேரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஹெல்த்தி சென்னை பீப்புள் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. கோலங்காத்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்க மக்களே. ஸோ நானும் சென்னையில் ஒரு 6 மாதம் லிவிங்ஸ்டனாக இருந்திருக்கேன். 6 மாதம் லிவிங்ஸ்டனாக இருந்தப்போ நான் வந்து இருந்த ஏரியா தான் வந்து வடபழனி தான் குடியிருந்தேன், விச் இஸ் வெரி நியர் ஃப்ரம் அசோக் பில்லர். மோஸ்ட்லி வடபழனி இல்லை அசோக் பில்லரில் இறங்கினாலும் சரி, வடபழனி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் சரி, அப்படி நடந்து போயிடலாம் வீட்டுக்கு. அந்தளவு கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்ம சென்னையிலேருந்து வீட்டை காலி பண்ணிட்டோம். அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேங்க. 3.5 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளுக்கும் சென்னைக்கும் ராசி இல்லாதங்காட்டி தான் சென்னையிலேருந்து நம்ம பெங்களூருக்கு ஓடிட்டோம். CIT நகர் இஸ் ஆல்மோஸ்ட் 2.1 kilometers. இன்றைக்கி ஐட்னரி வந்து எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். கிளம்பி வந்துட்டேன், இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. மக்களே, சென்னையில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பிரிட்ஜிலலாம் நைட்டு வரப்போ லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. கலராக லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. மேலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லைட் அப்படியே சொரக்குன்னு ட்ராவல் ஆகும். சூப்பராக இருக்கும் நைட்டு பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒரு சைபர் பங்க் சிட்டிக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்த சுற்றி காட்ட போகிறேன், அது கன்ஃபார்ம். ஆக்சுவலாக சொல்ல போனால் சென்னை இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் மக்களே. நிறைய அழகழகான விஷயங்கள் இருக்குது இங்கே. வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பர்ஸ்பெக்ஷனில் பார்க்குறோங்கிறதான். இருந்தாலும் சென்னை எனக்கு ஆசை இல்லை. அதை யாராலையும் வந்து மாற்றி எழுத முடியாது. புலிப்பாண்டி, தூங்காம ஏன்டா இவ்வளோ நேரம் முழிச்சிருக்கீங்க, தூங்குங்க. ஓகே மக்கள், ஐ வில் கோ கெட் ரெஃப்ரெஷ்ட். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அசோக் பில்லர்லேருந்து வரேன். சார்ஜ் இருக்கு. சார்ஜ் எங்கே போட்ட? வீட்டில் போட்டேன். பஸ்ஸில் வந்துட்டு பஸ்ஸில் வந்து. மக்களே, இப்போ நம்ம சென்னையில் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கோம். இப்போ இந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வீடுக்குள்ளே வீடு வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லாருமே வாழ்கிற வீடு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்கா பையனோட வீடு. ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வீடு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே உட்காந்து நான் ஜாலியாக விளாண்டோம், அவங்க கூட வைப் பண்ணிட்டு. இட் வாஸ் நைஸ் அண்ட் ஃபன். மக்கள், இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.2 kilometers. ஸோ ஓப்ஸ், சென்னை ப்ரோ பார்த்து ஓட்டுங்க. 10 நிமிஷம் காட்டுது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் 11 மணிக்கு அங்கே இருக்கணும், அதுதான் என்னோடய கமிட்மெண்ட்டு. மக்களே, வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எனக்கு அதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி உள்ள ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி படன்னு இருக்குது, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது.
வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் வடபழனி. எதுக்காக போகிறோம்னா பிஹைண்ட் ஓட்ஸ்லேருந்து நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ விச் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட் அபவுட் இட். அண்ட் போய்கிட்டு இருக்கப்போ எனக்கு அப்படியே உள்ள பதன்னு இருக்கு ஒரு மாதிரி, ஏன்னு தெரியல. அண்ட் சென்னையில் வேறு இருக்கேனா, அதுவே ஒரு மாதிரி பதன்னு பயமாக இருக்குது. அதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி வந்து சென்னை வரங்காட்டி விஜி அண்ணாமலையோட என் நண்பன் சேர்ந்து தான் வந்து ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் சென்னை வந்துமே 2 பேரும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அவன்லாம் எனக்கு பண்ணாத சப்போர்ட்டே இல்லை, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான் லைஃப்பில். அதெல்லாம் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அண்டு அவன்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான், ஆனால் டைமிங் மட்டும் பிடிக்கவே மாட்டான். அந்த டைமிங் மட்டும் ஏன் தான் லேட்டாக போவானே தெரியாது. பயப்புல எங்கே போனாலும் லேட்டாக தான் போவான். நீங்கள் படத்துக்கு விட்டாலும் சரி 1/2 மணி நேரம் கழித்து தான் வருவான். நீங்கள் அவங்க கூட போனீங்கன்னா இன்னும் அது உங்களுக்கு தான் பிரச்சனை, 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போவீங்க படத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அண்ணாமலை கூட போகிறப்போ ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் நீங்கள் படம் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாதுங்க. அதுவும் இல்லை, எல்லாமே தலைவன் அப்படி தான் பண்ணுவான். ஸோ பட் ஸ்டில் அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு தடவை ஒரு விஷயம் படித்தேங்க. அந்த படித்தப்போ தான் தெரியுது, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே அவங்க லைஃப்பில் லேட்டாக தான் இருப்பாங்களாம்மா. ஸோ ஸ்லோவாக லேட்டாக தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஓகே புரியுது, நம்மளும் இதுக்கு மேலே கொஞ்சம் லேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல. ஏன் லேட் ஆச்சு, எப்படி லேட் ஆச்சுன்னு தெரியல. அக்காட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன் ஆஃப்டர் ஸோ லாங். அதுவும் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் டு இட் பர்பஸ்ஃபுல்லி, பட் ஸ்டில் ஐ எம் ரன்னிங் லேட். ஐ எம் நாட் அ லேட் பர்சன். எங்கே டைம் சொன்னாலும் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயாவது நின்றுவேன். உள்ளெல்லாம் ஒரே மாதிரி பதன்னு இருக்குங்க. ஓகே மக்களே, திஸ் இஸ் சென்னை டிராஃபிக். தி கிரேட்டர் சென்னை சிட்டியோட டிராஃபிக் இதுதான். பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது, 6 நிமிஷம் காட்டுது. 1.7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம். எஸ், சொன்ன மாதிரி நம்மளை வந்து பிஹைண்ட் ஓட்ஸில் கூப்பிட்ருக்காங்க. நம்ம வீடியோலாம் கொஞ்சம் வைரல் ஆனதுக்கப்புறம் தே வாண்டட் டு ஹாவ் அன் இன்டர்வியூ வித் அஸ். எப்படி போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஐ நோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபன். இருந்தாலுமே வந்து ஏன் உள்ள ஒரு மாதிரி பதன்னு இருக்குங்கிறது தான் என்னால், இந்த ஃபீலிங் தான் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஆஸ் ஆல்வேஸ் பீஸ். அந்த காலைல சொன்ன மாதிரி சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவு மெதுவாக போய் கொஞ்சம் சார்ஜை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கணும். எப்படி நான் 100 கிலோமீட்டர் ஓட்ட போகிறதுலாம் தெரியும் இன்றைக்கி. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம். அப்படி இல்லை, நாளைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு பை எனி சான்ஸ் அப்படின்னா, யாருக்கிட்டேயா சொல்லி ஊர்லேருந்து சார்ஜரை பஸ்ஸில் வச்சு விடுங்க, நான் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கலெக்ட் பண்ணிடணும். சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ரிஸ்க்கே எடுக்க விரும்ப மாட்டேங்க. முடிஞ்சளவு எந்தளவு சென்னை வந்தோமா, எந்தளவு கொஞ்சம் லோக்கியாக இருந்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடணும். நல்லபடியாக திருப்பி வீட்டுக்கு போய் சேரணுங்கிறது ஒரு எண்ணம். சென்னை ஏன் தெரிலங்க, வந்தாரை வாழ வைக்கும் ஊர் சென்னை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் சென்னைக்கும் பெருசாக ராசி இல்லைங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே பார்க்குறேன். தெரியலை. இன்னொரு 2.1 கிலோமீட்டர். வெயில் பரவாயில்லைங்க, இன்றைக்கெல்லாம் ரொம்பலாம் போட்டு பொழக்கலை, ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் கருப்பு கலர் ஹூடி போட்டிருக்கேன். அதனாலே வந்து வெயில் கொஞ்சம் ஹீட் இறங்குது. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இறங்குது. ஓகே, வி ஹேவ் ஆல்மோஸ்ட் reached. So this you see here is the Behind Oats office. எப்படி போகணும்னு சொல்லுங்கண்ணா. அப்படியா? வேண்டாண்ணே, நான் பிடிச்சிக்கிறேன். ஆமாண்ணே, vlog எடுத்துட்டு இருக்கேன். நன்றி மக்களே. இதுதான் பிஹைண்ட் ஓட்ஸ் ஆஃபீஸ், இன்ஃபார்மிங் 100 million people. ஆமாண்ணே, என்ட்ரி போடணுமா? வந்துட்டேன். இப்பரா இருக்க? ஆமாண்ணா மக்களே, இவர் தான் வந்து புவன், என்னோட காலேஜ் ஜூனியர். வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாண்டா. ஸோ அதை குட்டி பையனாக இருந்தப்போ பார்த்தது. எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம்? 5 years. இல்லை, காலேஜ் முடிச்சுட்டு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சென்னை வந்து 6 மாதம். 5-6 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஸோ ஹாப்பி டு மீட் யூ.
நான் கெஸ்ட் தானா? இல்ல அவங்க யார் இன்ட்ரி பண்ண சொல்றாங்க யார்? இன்ட்ரி ஓகே ஓகே இப்போ இருந்துங்க வெயிட் பண்ணி கூட்டி போயிருங்க ஓகே பண்ணலாம் ஓகே நன்றி. இவனை உள்ள எடுத்துகிட்டு போயிடலாங்களா? இது இன்னும் இப்படி தான் நிக்குமா? புரியல. இன்னும் இப்படி தான் நிக்குமா இல்லை ரைட்ல? அவ்வளோதான் இப்போ தான் நிற்கும். குடிக்கிறது இப்படி தான் குடிப்பீங்களா? ஆமாம், இதுல ரெண்டு வாரம் இருக்கு அதில் ஹேண்டில் இருக்குது, கிராப் ஹேண்டில் இருக்குது. தூக்கலாமா? இல்லை ஒரு நிமிஷம். எப்படி தூக்கணும்? வண்டியை மொத்தமாக தூக்கி பார்க்க போறியா? தூக்கி போகிறா, அப்படியே தூக்கி போகிறேன். 54 kgs, 2 கிலோ தூக்கு, பின்னாடி முன்னாடி. எப்படி தூக்கி அப்படியே வராது புவன் வந்து முறுக்கி பார்க்கலாமா தங்கங்கிற மாதிரி, தூக்கி பார்க்கலாமா தங்க. சம வெயிட்டாக இருக்கு. ஸோ அது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு லிஃப்ட் இட் அண்ட் கேரி. ஸோ இப்போ வந்து நீ அப்படியே சூட் கேஸ் மாதிரி தள்ளிக்கலாம் இதை பிடிச்சி. நீ வாங்கி வரவா அங்க ஊத்துவாங்க போலாமா? பக்கத்துல கை கட்டு ஓகே. ஹலோ ஹாய் கிரண். ஹாய் ப்ரோ, கிரண். மேலே எடுத்துகிட்டு வர முடியுமா? ஸோ ஐ வாண்ட் சம்மன் டு ஹெல்ப் மீ வித் லிஃப்டிங். ஜஸ்ட் எனக்கு நெக் இஷ்யூ இருக்கிறனால என்னால் தூக்க முடியாது. ஷூட்டிங் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பீங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ தட். இல்லைனா சின்ன வண்டியாவது எடுத்துகிட்டு வந்திருப்பான். இது ராம்குமார் நீங்களா? மேலே இருக்காரா? ஓகே. சென்சார் லைட் கம்மியாச்சுன்னா அதுவே லைட் ஆகிடுமா? ஆமாம், ஆட்டோமேட்டிக் லைட் இருக்கு. வீடுங்க வீடு சேலம். சேலம் இல்லை இங்கே இல்லை, இங்கே வந்து டி நகரில் அக்கா வீட்டில் இருந்தோம். டி நகர் தான் டி நகரில் டிராஃபிக்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. புது வந்துட்டீங்க அதெல்லாம் போயிட்டு ஈஸியாக இருக்கும்டா வண்டி. இது கொஞ்சம் கஷ்டம். இது ஹெவி, இது இட் இஸ் வெரி ஹெவி. ஸோ அந்த பூந்து வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சிலேட்டர்லாம் எல்லாமே பாடி பேலன்ஸ் தான் ப்ரோ. பாடி பேலன்ஸ் எல்லாமே பாடி பேலன்ஸ். லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ அந்த எக்ஸ்போஷன் லைஃப்ல நம்ம நீங்கள் பெஸ்ட்டு வந்து உட்காந்து ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நின்று ஓட்டுறதை விட. இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக. ஷியோர். So I'm so happy to say this. சொன்ன மாதிரி Bhuvan is my college junior. We are working together after years. So happy to meet him and he's shooting me today. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இன்டர்வியூவாக வந்து கெஸ்ட்டாக பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். Thank you so much. உங்களே முடிஞ்சு ஒரு வழியா. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் புவன், ரோகுவெரி, ஹரிஷ் அண்ட் ரோகுவெரி விக்கன். ஓகே, இவங்க தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம். டன் for the day. உள்ளெல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூங்கிறதுனால ஒரு மாதிரி கணக்கணன்னு பதறிட்டே இருந்துச்சு. நிறைய டங்கெல்லாம் ரோல் ஆச்சு. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக பேசி முடிச்சு. they were also satisfied with the content, I guess. let's see, வீடியோ வந்தால் தான் தெரியும் எந்த அளவு போயிருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். மாசினி மாதிரி கம்மியாக சாப்பிடுங்கிற மாதிரி பொறுமையாக போ பார்த்து போன அப்படியே Right onto 6th Main Road. மண்டைக்குள்ள சொல்லிகிட்டே தாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன். A few moments later. Hello, what's up? So look who is here. What? I don't know. Okay, what? What are we going to do? Where are we going? Or is there anywhere I can keep it inside? Huh?
videos that you saw what is what. So Makkale, we are here with Akshara today, and Akshara runs a company. She does all interior design, social media management and everything. So என்னோட social media account வந்து manage பண்றதுக்கு தான் வந்து so கொஞ்சம் போட்டு டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், போட்டு நோண்டிட்டு இருக்கேன். Any tell you about yourself? A bit. I'm Akshara. I'm the co-founder. Hi. 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 I'm the co-founder of Elliot Studio. Okay. It's located in Chennai. We run a multidisciplinary design firm. Starting from branding, logo designing, graphic designing, website designing. We also do interiors. I'm an architect by industry, but I do all sorts of design altogether. I'm here to help Mr. Kiran will reach heights. Thank you, Miss Akshara. செம்ம டயர்டாக இருக்கேன், மூஞ்சில பார்த்தாலே தெரியும். We are wanting to start testing events and give people information about what we do. Okay, Miss Akshara, it was really nice meeting you after so long. Thank you so much. So I liked all your ideas. Let's see how we can collaborate, incorporate and work. Okay? You're not going to talk. You're going to... For the cool Gen Z. You're being a cool Gen Z. Huh? Record on No, it is not recording. Huh? the Huh? wait on the Okay. It is recording. Bye. I knew it. You knew it. You knew it. மக்களே, அடுத்தபடியாக நம்ம வந்து நெக்ஸஸ் விஜயா மால் போக போகிறோம். We have another meeting there. ஸோ 4 மணிக்கு அங்கே இருக்கணும். இன்றைக்கி எல்லாமே லேட்டு தாங்க. 4 மணிக்கு அங்கே இருக்கணும். It is already 4 o'clock, 3:57 now. It is going to take 30 minutes for me to ride from here to there. It is 12 kilometers. முடியலை. Padmavati Nagar Main Road. Yeah, Then turn Pakkamanga right onto Padmavati Nagar Main Road. Turn left onto Padmavati. இது ஒரு தடவை கேட்குறதுக்கே அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. கேரளாவில் எவ்வளோ வச்சு செஞ்சது தெரியுமாண்ணா? கேரளா சீரிஸ் பாருங்க தெரியும். அலப்புல்லாக்கு நானே தப்பாக தான் சொல்கிறேன். அசப்புல்லாங்கும். Okay bro, bye bye. Nice meeting you. Thank you so much for the pitch. I loved all your efforts. See ya, bye. Thanks. Bye. Okay, Maklai, we had a very good idea on how to take our social media forward, and thanks to Akshara for that. இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து ஃபீனிக்ஸ் மால், வேளச்சேரி. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய், எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக போனால் கத்திப்பாறை போகணும்னு நினைக்கிறேன். கத்திப்பாறையிலேருந்து ரைட் எடுத்து ஓகே லெஃப்ட் எடுக்க சொல்லுது. கிண்டி எங்கேயோ போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லைங்க, மறந்துருச்சு. பல மாதம் ஆச்சு சென்னையில் ஓட்டி. அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கான்ஸ்டண்ட்டாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்ன, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போ கிரண். அது மட்டும்தான். பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன், வேகமாகலாம் போவே இல்லை. இன்னும் வேகமாக போகணுன்னு அவசியமும் இல்லை. முடிஞ்சளவு மெதுவாக போய்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சேஃப்டி இஸ் ப்ரியாரிட்டி. சென்னை வெதர் பார்க்குறதுக்கு இப்போ லைட்டாக ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பயங்கரமாக அனல் காற்று அடிக்குதுங்க. அதுவே வந்து செம்மையாக ஹீட் ஆகுது. தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். உடம்பு சூடாகவே தான் இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராபேக் என்னென்னா, ஜட்ஜ் பண்ணவே முடியல யார் எங்கேருந்து வராங்க. வா, ஒரு தடவை ஞாபகம் இருக்கு, நம்ம கேரளாவில் வந்து அந்த சின்ன சின்ன லெஃப்ட் ரைட்லேருந்தெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அதாவது பரவாயில்ல, கொஞ்சம் சந்தேங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே சென்னையிலேருந்து வர்றது வந்து சொல்லவே முடியாது. 5, 6, 8 டைரக்ஷனில் போட்டு தாக்குவாங்க. வரீங்க, யாராவது பண்ணுறீங்க. இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு 7 கிலோமீட்டர் போகணும். ஸோ பிஹைண்ட் அவுட்ஸ் இன்டர்வியூங்கிறது லைஃப்பில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது எனக்கு. அண்ட் என்னோட ஜூனியர் வந்து இன்றைக்கி என்னை கேப்சர் பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வி ஸ்டடி டுகெதர், கோவாலாம் போயிருக்கோம். அண்ட் ஹீ நோஸ் ஹவ் ஐ ஆம். ஸோ காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஐ வாஸ் டூ ஐசோலேட்டட். அண்ட் யா, வாழ்க்கையில் முதல் இன்டர்வியூ. ஐம் ஸோ ஹாப்பி மக்களே. Today is a day to be remembered.
இங்கே நம்ம இந்த கத்திப்பாறை அப்டவுன் ஆல்ரெடி வந்திருக்கோம், அதையுமே வந்து வ்ளாக் போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் டிஓபி ஆன் வீல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அப்போ ஓப்பன் பண்ணப்போலாம் இவ்வளோ கடைகள் இல்லை. இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி டு சி ஆல் தீஸ். 200 meters, join with Jawaharlal Nehru Salon. ஒரு சின்ன வேலைச்சேரி வரைக்கும் போயிட்டு. ஆமாம். புரியல. ஆமாம் நம்ம இருக்கு ப்ரோ. ஹலோ டிஓபி _ ஒரே நிமிஷம். THOUGH 2 hours later. மக்களே, எதிர்பார்த்து காத்திருந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம ஊருக்கு ஜூட்டு விட போகிறோம். இப்போ வந்து 9:40 வந்து நம்மளோட பஸ்ஸு எங்கேருந்துன்னா கோயம்பேடுலேருந்து. அண்ட் சென்னையில் ஒரு நாள் வித் ஒரு சக்கர வண்டி அருமையாக முடிஞ்சது. இதே மாதிரி நிறைய யூனிசைக்கிள் கான்டென்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? டூ சப்ஸ்கிரைப் டு டிஓபி ஆன் வீல்ஸ். அண்ட் என்னோட டே டு டே இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், DOP_THOUGH. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் கிரண் முரளி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.